ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டீமனோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லியா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துட்டு இருக்கா. இப்போதான் அவளுக்கு மருந்தெல்லாம் சிம்மா கொடுத்துட்டு அவ உடம்பு முழுக்க காயமா இருக்கத பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். எங்கெல்லாம் உனக்கு காயம் இருக்குன்னு கேக்குறான். லியா தோ இந்த கையில இங்க இருக்கு, இங்க இருக்கு, கால்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு காயத்தை காட்டிட்டே இருக்கா. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உன்னை இப்படி அவங்கள ஹர்ட் பண்ண விட்டுருக்கவே கூடாதுன்னு சொல்ல. சரி பரவாயில்ல, இப்ப கோவப்பட வேண்டாம், இப்பதான் நம்ம டேஞ்சரை விட்டு வெளியே வந்துட்டோம்ல, அது போதும் லியா சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம உன் கூட இருந்தா போதும், எனக்கு அவ்வளவா பயமா இல்லைன்னு அவன் மடியிலே படுத்துட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா சக்தி கொடுத்து சிம்மா ஒரு ஒரு காயத்தையா சரி பண்ணிட்டு இருக்கான். சரியாயிடுச்சு பாத்தியா, ஆனா எனக்கு நீ ட்ரீட்மெண்ட் பண்ணல, அதே மாதிரியே உன் மனக்கடலுக்குள்ள வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணா உன்னை என்னால இன்னும் ஈஸியா சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். லியாக்கு சிம்மா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா அவன் வந்து கிஸ் பண்ண அந்த ஹீலிங் பவர் லியாவோட மனசுக்குள்ள ஒரு அழகான பூவை வளர வைக்குது. இந்த ரெண்டு பேருமா மனக்கடலுக்குள்ள மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. லியா சொல்றா, ரொம்ப எனக்கு உடம்பெல்லாம் சூட ஆரம்பிக்குது, வேண்டாம் அப்படின்னு. இந்த வலி இருக்குல்ல, இதை பார்த்து பயப்படாத, இதுதான் எல்லா நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் என் பாடிக்குள்ள இருந்துட்டே இருக்க அதே வலிதான், ரொம்ப கொடூரமா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். லியாக்கு இந்த வலிதான் அவன் பாடிக்குள்ள டெய்லி இருக்கா. இவன் எவ்வளவு பாவம்னு சொல்லிட்டு அவனை நினைச்சுதான் பாவமா இருக்கு. இது இருந்தா உன சீக்கிரமா சரியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மா சொல்ல, சரி ஓகே அப்படின்னு லியாவும் ஓகே சொல்லிடுறா. சிம்மா அப்படியே டயர்ட் ஆயிட்டு தூங்கி போயிடுறான். காலைல ஏஞ்சு பாக்குறான். லியாவோட முகம் மறுபடியும் பழைய மாதிரி நல்லா ஹெல்தியா மாறிடுது. இவன் காயத்தெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறான். அப்புறம் மறுபடியும் லியாவோட பாடிக்குள்ள கொஞ்சமா சக்தி கொடுத்துட்டே இருக்கான். லியா தூங்கிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ரூலிய பாக்குறதுக்கு அவ தங்கச்சி வரா. இப்பயாவது என்ன அடைச்சு வச்சிருந்ததுல இருந்து வெளியே விட்டு ஏன் தங்கச்சி சொல்ல, இல்ல முக்கியமா தான் உன்னை வெளியே விட்டுருக்கேன், நான் ஏற்கனவே ஷீ ஃபேமிலி கூட கூட்டணி போட்டிருக்கேன், சிம்மாவை கொல்ல போறோன்னு சொல்ல. சிம்மாவை கொல்ல போறியா, அது ஓகேக்கா, ஆனா ஷீ ஃபேமிலி சாதாரண ஆளுங்க இல்ல, உன்னை சந்தேகப்படுறாங்கன்னு வேற சொல்ற, அடுத்து என்ன ஆகுமோ எனக்கு தெரியல, பயமா இருக்குன்னு சொல்ல. ரூலி உடனே அதை பத்தி நீ கவலைப்படாத, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு ஏதாவது வேலை இருந்தா பாரு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ வெளியே வந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஷீயும் இங்க யோசிச்சுட்டு இருக்கான். ரூலி தான் தப்பு பண்ணா போலன்னு நினைச்சிட்டு இருக்கான். ரூலி தான் நமக்கு துரோகம் பண்றா போலன்னு. அவள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள சிம்மாவையாவது அட்லீஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஒரு வழியா எந்திரிச்சிடுறா இல்லையா. சிம்மாவை பாக்குறா. உடம்பு எப்படி இருக்குன்னு சிம்மா கேட்க, தலை மட்டும் லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல தலை இல்ல கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கலாச்சிட்டு இருக்கா. இல்ல நீ அப்பதான் எனக்கு கேரிங்கா பாத்துக்கல, அதனால தான் நான் சும்மா கலாச்சேன்னு சொல்ல. பேச்சு கூட வலிக்குதுன்னு சொல்லாதன்னு சிம்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன புது வீட்டுல இருக்கோம், யாரோட அடையாளத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு அங்க உடனே நம்ம லியா கேட்க ஆரம்பிக்கிறா. அதுக்கு ஷீ ஃபேமிலியோட மிஸ்ட்ரஸா நீ இப்ப அடையாளத்துல இருக்க, இத பத்தி நீ கவலையே பட வேண்டாம், உன்னை யாரும் இப்ப சந்தேகமே பட மாட்டாங்க அப்படின்னு சிம்மா சொல்லிட்டு இருக்கான். நம்மள காப்பாத்துறதுக்காக எதிரியோட கூடாரத்துக்குள்ளே வந்திருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு சிம்மா கிட்ட கொஞ்சமா விளையாட ஆரம்பிக்கிறா இல்லையா. அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ இந்த லேடி இருக்கால, சரியான ஒரு ஆம்பளை பொறுக்கி போல, இப்ப இல்லையா எந்த அடையாளத்துல இருக்காலோ அந்த லேடி. அப்போ உள்ள பாக்குறதுக்கு வர அப்படின்னு நம்ம பாம்பு இருக்கால அவசரமா வந்துடுறான். சிம்மாவும் லியாவும் கிஸ் பண்ணிட்டு இருக்கத பாத்துடுறான். வேகமா எந்திரிச்சு அந்த லேடி உருவத்துல லியா உட்கார்றா. இங்க ஒரு பையன் வந்திருக்கான்ல, யார் யாரெல்லாம் வந்து இந்த லேடிக்கு பிடிச்சிருக்கோ கூட்டு வந்து விடுறதுதான் இந்த பையனோட வேலையேவா. மேடம் இந்த பையன் யாருன்னு கேட்க, இப்ப இங்க இருக்கான்ல எனக்கு அவனதான் பிடிச்சிருக்கு, வேற யாரையும் பக்கத்துலயே வர வேண்டாம்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆளு சிம்மாவை பார்த்து, ஏண்டா மேடம் ஏஞ்சிட்டாங்க படுத்துட்டு இருக்க, எந்திரா மரியாதை கட்டவனேன்னு திட்ட ஆரம்பிக்க. லியா பாக்குறா. இவனை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, பத்திரமா இவனை பாத்துக்கோங்க, என் செல்லம் அவன் சொல்லிட்டு வேணும்னே சிம்மாவை போட்டு கொஞ்சிட்டு இருக்கா. அந்த பையன் வெறுப்பாயிட்டு அவனே இங்க இருந்து வெளியே போயிடுறான். சரி ஓகே, இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், செம்ம ஃபன்னா இருக்கு இந்த கேம்னு சொல்லிட்டு லியா சிம்மாவை பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்கா. கொஞ்சமா வந்துட்டு பாம்பு சோகம் ஆயிடுறான். ஏன்னா ரூலிய லவ் பண்ணிட்டு இருந்தான், இப்படி ஆயிடுச்சு இல்ல. சிம்மா அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம்னு சொல்ல. இனிமே நீங்க மட்டும்தான் எனக்கு மாஸ்டர், வேற யார் பேசுறதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கான். சிம்மா சரி ஓகே வேலையை பாக்கலாம் அப்படின்னு யுவான் இருக்கார்ல, அதான் சிம்மாக்கு ஹெல்ப் பண்ற அந்த லீடர், அவருக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். பிளான ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. இவர் பாத்துட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, என் பையனை பத்திரமா பாத்துக்கோன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு தான் போறாரு. ஆனா யுவானோட பையன் என்னையே ரகசியமா கொல்ல ஷீ முடிவு பண்ணிட்டான். நான் அவனை விட மாட்டேன், நானே தீத்து கட்ட போறேன்ட்டு அவங்க அப்பாக்கு தெரியாம வெளியே போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா இல்லையா வெளியே வரா. வெளியே இருக்கிற ஆளுங்க எல்லாம் இன்னைக்கு என்ன சூஸ் பண்ணுங்க என்ன சூஸ் பண்ணுங்கன்னு ஆளுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. லியா பாக்குறா, என்ன பொண்ணுடா அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு அவ படுக்க நேரா உள்ள வந்துடுறா. அங்க ஒரு ரூம்ல நிறைய ஜுவல்லரி எல்லாம் இருக்கு. இது என்னது மூக்குத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மா கேக்குறான். இதுவா, இவ்வளவு பெரிய மூக்குத்தி யாராவது போடுவாங்களான்னு லியா கேட்க, மாடு போடும் நினைக்கிறேன் அப்படின்னு லியாவோட மூக்குல வச்சு பாக்க. என் கேரக்டர் கொஞ்ச நாளா கொஞ்சம் டீசென்டா இருக்கு, போனா போது நான் அப்படியே மெயின்டைன் பண்றேன், சிம்மா என்ன கோவப்படுத்தி ஏதாவது வாங்கி கட்டிக்காத அப்படின்னு லியா சொல்லிட்டு இருக்கா. அங்க ஒரு நெக்லஸ் ஒண்ணு இருக்கு, அத சிம்மா பாக்குறான். அங்க அடுத்த டேப்லெட் இருக்கு, இத போட்டுக்கோ கொஞ்சம் உடம்பு சில்லுன்னு ஆகும்னு சொல்ல. லியா எடுத்து அதையும் வாயில போட்டுட்டு வெளியே வரா.
ஆளுங்க என்ன பிக் பண்ணுங்க என்ன பிக் பண்ணுங்கன்னு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. லியா கொஞ்சம் கடுப்புலதான் இருக்கா. சிம்மா இங்கிருந்து போன்னு சொல்ல சிம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இவனுக்கு வயசுதான் 500க்கும் மேல ஆச்சு. ஆனா அறிவு கொஞ்சம் கூட வளரவே இல்ல. இந்த பக்கம் போடான்னு சொல்லிட்டு அவ்வளவு நேரம் உள்ள போயிட்டு அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. இங்க இந்த யுவான் இருக்கான்ல, தப்பிச்சு வந்தான்ல, நிறைய இடத்துல வந்து நிறைய அழிவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான் ஷீயோட ஃபேமிலி வீட்ல. ஷீயோட பையன் ஷீ கிட்ட போயிட்டு, அப்பா யாரோ அழிவெல்லாம் ரெடி பண்றாங்க, யுவானோட பையனான்னு சொல்ல, யுவானோட பையன் உயிரோட தான் இருக்கானா. அப்ப சிம்மா அவனை கொல்லவே இல்ல. அப்ப யுவான் தான் சிம்மாக்கு ஹெல்ப் பண்றது. தெரியாதனமா நம்ம ரூலிய சந்தேகப்பட்டுட்டோம் போல அப்படிங்கறத ஃபைனலா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் தேவையானதுதான் ஷீ முடிவு பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சிம்மா உள்ள ஒரு நெக்லஸ் பார்த்தான்ல, அந்த நெக்லஸோட ஏதோ ஒரு அதிசய கல்லு ஒண்ணு இருக்கு. அதை வச்சு அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப யுவான் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, தலைவரே நீங்க சொன்ன வேலையை பார்த்துட்டேன், நீங்க உங்க பிளான ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, சரி ஓகே அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இந்த மந்திர பொருளை இந்த நெக்லஸோட முதல்ல சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சிம்மா சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில சிம்மா பக்கத்துல படுத்து லியா தூங்கி எந்திரிக்கிறா. பார்த்தா அவ கழுத்துல இந்த நெக்லஸ் இருக்கு. இது என்ன நெக்லஸ், நல்லா பாக்கிறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு லியா சொல்லிட்டு இருக்கா. இதுல உனக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கேன், நாங்க இல்லாதப்போ உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எங்க போற அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு நம்ம சிம்மா சொல்றான். இங்க பாரு திடீர்னு பயங்கரமா இடி இடிக்குது, எப்பவுமே எனக்கு இடினா பயமா இருக்காது, இப்ப ஏதோ நடக்க போற மாதிரி எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல சிம்மா சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீ ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல் சக்தியோட வளர போற, அதுக்காக தான் இந்த இடி இருக்கு, இடி தண்டனைய வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல, அதுக்காக தான் என் மேல எந்த இடியும் படக்கூடாதுன்னு இந்த நெக்லஸ் ரெடி பண்ணியா, ஆனா எனக்கு பயமா இருக்கு, எத்தனையோ பேர் இடி சக்தி வாங்கும் போது இறந்து போயிருக்காங்கல்லன்னு சொல்ல, நான் இருக்கிற வரைய உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. வாயங்குடன் லியாவ சிம்மா தூக்கிட்டு போறான். நேரா ஒரு குகை ஒண்ணு இருக்கு, இந்த குகையில தான் இடி சக்தி நேரா வந்து விழுமா. அங்க போயிட்டு நீங்க பத்திரமா இரு, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு சிம்மா சொல்றான். லியா நேரா உள்ள போறா. உள்ள போயிட்டு உட்காந்துக்கிறா. அந்த நெக்லஸ் அவ மேல ஒரு பெரிய மந்திர வலைய போட்டுருது. லியா பாத்துட்டே இருக்கா. அடுத்தடுத்து இடி சக்தி வருது. ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இவளுக்கு ஒரு 31 இடி சக்தி விழணுமா. 31 முடிஞ்சிருச்சு. அப்பாடா நல்ல வேலை, இது ஸ்ட்ராங்கா இருந்ததால தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, அடுத்து பார்த்தா தொடர்ந்து இடி வருது. 31 இடி கிடையாது, 81. ரொம்ப பெரிய லெவலுக்கு போறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஆனா நான் ரொம்ப சின்ன லெவல்ல தான் இருக்கேன், ஆனா எனக்கே இது கிடைக்குது. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு லியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த இடி இடிக்கிறதுல அந்த பாதுகாப்பு கவசம் ஒரு லெவலுக்கு தான் தாங்குது, அதுக்கும் மேல தாங்க முடியல. இது கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருக்க வரம் கிடையாது, எனக்கு கிடைச்சிருக்க மரண தண்டனைன்னு சொல்லிட்டு லியா அவளோட பவர் கொஞ்சம் இருக்கும் இல்ல, அதை வச்சு இந்த பாதுகாப்பு கவசத்தை கொஞ்சமாவது ஓட்ட வைக்க பாத்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவளால முடியதே இல்ல. அடுத்த இடி நேரா அவள தாக்கும் போல. அந்த நேரத்துக்கு இருக்கும் போது கரெக்டா அடுத்த இடியை தாங்கிறதுக்கு சிம்மா அங்க வந்துடுறான். கையிலேயே இடி சக்தியை புடிச்சு மாறி மாறி கிட்டத்தட்ட 50 இடி சக்தி வருது. அது எல்லாத்தையும் வீக்கான பாடி வச்சுட்டே தூக்கி போட்டுட்டு இருக்கான். வாயில இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. லியா நீ அமைதியாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல லியாக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. இடி தண்டனை ஒரு வழியா முடியுது. லியா எஞ்சி பாத்துட்டு இருக்கா. எதனால இந்த மாதிரி வந்துச்சு, என்ன கொல்றதுக்காகவே இந்த சக்தி வந்த மாதிரி இருந்தது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு, இடி சக்தி வாங்கினதுல. அந்த ரத்தத்தை எல்லாம் லியா மேல வச்சு விட்டுறான். ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டுட்டு, நீ லவ்வே பண்ணாம இருக்கலாம், என்ன லவ் பண்ணி நீ கஷ்டம் தான் பண்றேன்னு சொல்லிட்டு லியா சொல்ல, சிம்மா அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். நீ இல்லனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. லியா சிம்மாவோட கையில காயம் பட்டிருக்கு, மருந்து போட்டு கட்டு போட்டு விடுறா. மத்த எல்லாருக்கும் கொஞ்ச நாள்ல காயம், ஏதாவது ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஆறிடும் இந்த இடத்துல, ஆனா உனக்கு மட்டும் ஆறாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இது ஒரு பிரச்சனையா, கட்டுலாம் எனக்கு தேவையில்ல இல்லையா, அது ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்றான். இல்ல ப்ளீஸ் கழட்டவே கூடாது, ப்ளீஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சிம்மா கிட்ட கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. கொஞ்சனா மேடம் கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, பாத்தியா நான் என்ன பிளான் பண்றேன்னு கூட உனக்கு தெரியுது, ஆனா கழட்டல, எனக்கு அதான் வேணும். சிம்மா நான் உன்னை சொல்லவா, உன் மேல அந்த ப்ளூம் இருக்குல்ல நெருப்பு, அந்த வாசம் அடிச்சுட்டே இருக்கு, என்ன ஆனாலும் சரி வேற யாருக்கும் அது தெரியாதோ, என்னால மட்டும்தான் அதை மோந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சிம்மாட்ட போய் மோந்து பாத்துட்டு இருக்கா. ஆமா, ஏன்னா வந்து உன்கிட்டதான் என்னோட அவுரா இருக்கு, அதனாலதான் உன்னால மட்டும் அதை மோந்து பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு சிம்மா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு இடி சக்தி கூட உனக்கு ரொம்ப நிறைய கிடைச்சிருக்கு, என் அவுரா உன்கிட்ட மிச்சம் இருக்கு அப்படிங்கறதால எங்க குடும்பத்தையே வந்துட்டு எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்குது. ஏன்னா பல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வாரிசா அழியறாங்கல்ல, அந்த மாதிரி நினைக்குதுன்னு சொல்ல, ச்சே இந்த சொர்க்கத்துல இருந்து வர இந்த இடி சக்திக்கு எதனால இவ்வளவு ஒரு கெட்ட எண்ணம்னு சொல்லிட்டு லியா திட்ட ஆரம்பிக்கிறா. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவளை சிம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இங்க பார்த்தா இந்த நல்லவர் ஒருத்தர் இருக்காரு இந்த லீடர்ல, அதான் யுவான். ஷீ கிட்ட போயிட்டு பிளான் போடுறாரு, சிம்மா இந்த இடத்துக்கு வருவான் போல, நம்ம அவன் கதைய தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஷீ பாக்குறான், இவன் என்ன ஏமாத்த பாக்குறான், நீ என்ன பண்ற, அவன் சொல்ற இடத்துக்கு ஆப்போசிட்ல போயிடு, நாங்க போயிட்டு இவன் கூட சேர்ந்து டிராமா போடுற மாதிரி போட்டு எல்லாத்தையும் வசமா புடிச்சிடுறோம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு இன்டர்ன் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இங்க நம்ம பாம்பு வந்துடுறான் சிம்மாவை கூட்டு போறதுக்கு, கிளம்பலாம் அப்படின்னு. லியா பாக்குறா, அதெல்லாம் கிடையாது, நானும் வந்தே தீருவேன். இங்க பாரு சிம்மா, நான் எப்படினாலும் இங்க இருந்து ஒரு வேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னையும் கொல்லதான் போறாங்க. அதனால என்னையும் உன்னோட கூட்டு போயிடு. தனியா இருந்து கவலைப்படாம அட்லீஸ்ட் உன் கூடயாவது தைரியமா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இந்த தடவை மட்டும் தான் கூட்டு போவேன்னு சொல்லிட்டு சிம்மா அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். ஷீ கிளம்புறான். சிம்மா எங்க வருவான்னு எனக்கு தெரியும், நான் அங்க போயிட்டு அவனை வசமா புடிச்சிடுறேன். அவங்க பிளான் பண்ணானுங்கல்ல, அந்த இடத்துக்கு நீ சும்மா போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல ஷீயோட பையன் அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க யுவான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த ரூலி அப்புறம் ஷீ அப்படின்னு சொல்லிட்டு மத்த அத்தனை பேரும் எங்க சிம்மா வரத்துக்கு பிளான் பண்ணிருக்கானோ அவனுக்கு முன்னாடியே அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஷீயோட பையனுக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னவோ மாதிரி தோண்டிட்டே இருக்கு, அப்பா சைடே போயிடலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். இல்ல பரவாயில்ல, நம்ம பாஸ் சொன்னபடியே நடந்துக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிற ஆளுங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. சிம்மா கிட்ட லியா என்ன பிளான்னு கேக்குறா. சிம்மா இருக்கான்ல, அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க என் கூட ஒருத்தன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், அவன் கிட்ட பேசி உண்மையை கண்டுபிடிச்சிட்டுதா ஷீ நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க நிறைய பப்பட்ஸ நான் விட்டு வந்திருக்கேன். அந்த பப்பட்ஸ்ல இருந்து என்கிட்ட டைரக்டா விஷயம் வருங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாதுன்னு சொல்ல சூப்பர் பிளான்னு சொல்லிட்டு லியா சொல்லிட்டு இருக்கா. இங்க பாத்துட்டே இருக்கும் போதுதான் திடீர்னு ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஷீ. இல்ல நம்ம பிளான்ல ஏதோ சொதப்பல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பையனுக்கு மெசேஜ் அனுப்புறான், சீக்கிரமா நல்லபடியா திரும்பி வந்துரு அப்படின்னு. ஆனா இந்த இடத்துக்கு மத்த யாரும் வரதுக்கு முன்னாடியே யுவான் இருக்கான்ல, அவனோட பையன் வந்துடுறான். அவன் வந்து ஷீயை அட்டாக் பண்ண பாக்க, போனா போது உயிரோட விட்டுலான்னு தான் நான் அவனை நினைச்சிட்டு இருந்தேன், என்ன நீயே அட்டாக் பண்ண வரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறேன்டா, உங்க அப்பனையும் பழி வாங்கறதுக்கு சேர்த்து உன்னை கொல்ல போறேன்னு சொல்ல யுவான் அதுக்குள்ள அங்க வந்துடுறான். எவ்வளவு தைரியம் தான் என் பையனையும் அழிப்பீங்கன்னு கேட்டுட்டு அவங்க பையனை காப்பாத்தி கூட்டு போலான்னு பார்த்தா யுவான் மேல பயங்கரமா வந்துட்டு ரொம்ப ரொம்ப சக்தியை விட்டு கொல்ல பாக்குறாங்க. ரூலிலாம் வேற கூட சேர்ந்துட்டு இருக்கா, வேற வழியில எல்லாம் அவ சப்போர்ட் பண்ணிதானே ஆகணும். அந்த சமயம் பார்த்து, அப்பா நான் உங்களுக்கு ஒரு உதவாக்குற பையனா இருந்துட்டேன்ப்பா, அட்லீஸ்ட் இதுக்கு மேல என்ன காப்பாத்துறேன்னு நீங்க உயிரை விடக்கூடாது, உங்களை காப்பாத்துறதுக்கு நான் டைம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு யுவான் மேல பறந்து போயிட்டு அந்த இடத்துல ஓவர் சக்தியையும் காட்டி வெடிச்சிடுறான். அங்க ஷீ ரூலி அப்படின்னு அத்தனை பேரும் பறந்து போய் பொத்துன்னு விழுறாங்க. ஒரு கேப் கிடைக்குது, வேற வழியே இல்லாம அங்க இருந்து யுவான் அழுதுட்டே கிளம்பி வந்துடுறாரு. ஆனா இங்க இந்த ஷீயோட பையன் போயிட்டு இருக்கான்ல, அந்த இடத்துக்கு விஷயம் வருது, அவங்க அப்பா அமைச்சிருக்கதான் இங்க இருந்து கிளம்பி வந்துருங்கன்னு. ஆனா அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு பாம்பு அப்புறம் நம்ம சிம்மா 2 பேரும் வந்துடுறாங்க. நம்ம ஷீயோட பையனை காப்பாத்தணும்னு மந்திர கவசம் எல்லாம் போடுறாங்க. ஆனா அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்மா அவனை டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதே, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, என்னென்னலாம் எங்களை கஷ்டப்படுத்தி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அப்போ லியா அங்க வெளியே வந்துடுறா. வந்துட்டு சிம்மாவோட கைய பாக்குறா. இப்பதான் காயம் சரியாச்சு, அதுக்குள்ள மறுபடியும் காயம் பிரிஞ்சு ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவனை கொல்லணும்ல, இவன் உனக்கும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கான், இப்ப நீ அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் கொல்ல மாட்டேன் சிம்மா, எனக்கு கொல்லலாம் சொல்லாத பிளீஸ், எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஒரு கொடூரமான ஆள கொல்ல மாட்டியான்னு சிம்மா கேக்குறான். அங்க அந்த ஷீயோட பையனும் கொஞ்சமும் வாய மூடிட்டு இல்லாம, ஏண்டி இவனோட நிழல்ல தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க, பேச்சு கூட கேட்க மாட்டியா அப்படின்னு ரொம்ப நக்கலா பேச, வர்ற கடுப்புல சிம்மா நம்ம லியாவோட கையை எடுத்துட்டு போயிட்டு அவளோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த இடத்துலயே ஷீயோட பையனை கொண்டு போட்டுடுறான். லியா கையில ரத்தம் எல்லாம் தெரிச்சிருது. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறா. நான் கொலை பண்ணலன்னு அங்க இருந்து வேகமா ஓடி வந்து நல்ல சுடுதண்ணிய போட்டு கை கழுவிட்டு இருக்கா. என்ன வந்துட்டு நீ ஃபோர்ஸ் பண்ணிட்ட, இது வரையா எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு, என்னைக்காவது உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய சொல்லிருக்கேனா, நீ ஏன் சிம்மா இப்படி பண்ண, முன்னாடி எல்லாம் வந்து எனக்கு கொலை பண்ண சொல்லாத, எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன, சிம்மா இன்னைக்கு உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு லியா கோச்சிட்டு இருக்கா. சிம்மா பாக்குறான், என்னை எப்ப பாக்குறதுக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேக்குறான். லியா எந்த பதிலும் சொல்லாம இருக்கத பாத்துட்டு சிம்மா அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். லியா தனியா சோகமா உட்காந்துட்டு இருக்கா. இங்க ஷீக் அவனோட பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஏன் பையனா, நிஜமாவா, உயிரோட இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கதற ஆரம்பிக்கிறான். பழி வாங்காம விட மாட்டேன், என் பொறுமை போய்கிட்டே இருக்கு, பழி வாங்காம விட மாட்டேன்னு ரூலி இருக்கால, அவளோட தங்கச்சியை கடத்தி பயங்கரமா கொடுமைப்படுத்தி வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு ரூலி என் தங்கச்சியை விடுன்னு கத்திட்டே வர, பாம்பு நீ உயிரோட தானே விட்ட, உண்மையை சொல்லு, அந்த அளவுக்கு அவன் போயும் ஒரு பாம்பு, அவனை கூட காப்பாத்தி விட்டுருக்க, நான் இப்ப இந்த பொண்ணை கொன்னா கூட தப்பே இல்ல, இன்னும் 3 நாள் நான் உனக்கு டைம் தரேன், இதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ், நீ எந்த அளவுக்கு உன் குடும்பத்தை காப்பாத்த விரும்புறன்னு இப்ப சொல்லலன்னா வேற யாரும் உன் குடும்பத்துல உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சாகுற நிலைமையில இருக்கா. அவளை அப்படியே அங்கே விட்டு போயிடுறான். தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு ரூலி ட்ரை பண்றா. இல்லக்கா, என்னை காப்பாத்து ட்ரை பண்ணாத, நிஜமாவே உன்னால கண்டிப்பா என்னால காப்பாத்த முடியாது, அந்த அளவுக்கு மோசமா இருக்கேன், எனக்கு சாகுறது நினைச்சு பயம் இல்ல, ஆனா நம்ம குடும்பம், நம்ம சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்கன்னு யாருமே நம்ம ஊருக்கு திரும்பியே போகாம இருக்காங்கல்ல, அதை நினைச்சுதான் கவலை, முடிஞ்சா அவங்களெல்லாம் சொந்த ஊருக்கு அனுப்பி வையன்னு சொல்லிட்டு தங்கச்சியை அங்கேயே இறந்து போயிடுறா. ரூலி கதறி அழுதுட்டு இருக்கா. இங்க நம்ம லியாக்கு மறுபடியும் கைய பாக்குறா, ரத்தமா இருக்கு, கை மறுபடியும் ரத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க கைய வாஷ் பண்றா. முகத்தை பாக்குறா, முகம்லாம் ரத்தமா இருக்கு, முகத்தை வாஷ் பண்றா. பார்த்தா எல்லாமே கனவு. திடீர்னு கனவுல இருந்து எந்திரிச்சிட்றா.
அந்த பக்கமா சிம்மா போயிட்டு இருக்கான். அவன் காதுல கேக்குது, நான் யாரையும் கொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு இவ புலம்புறதெல்லாம். சிம்மா உள்ள வந்துட்டு இருக்கான். லியாவை பாக்குறான். அவனுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. லியா ஒரு குகையில வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சிம்மா அவள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். லியாக்கு இப்போ சிம்மாவை பாக்குறதுக்கும் பாவமா இருக்கு. எனக்கு கொல்லலாமா இல்ல கொல்ல வேண்டாமான்னு நான் உன்கிட்ட சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா உனக்கு அது இல்லல்ல. கொலை பண்ணா மட்டும்தான் உன்னால நிம்மதியா உயிரோட இருந்திருக்க முடியும். இல்லன்னா நீ எப்பவோ இறந்திருப்பலன்னு சொல்லிட்டு லியா அழுதுட்டு இருக்கா. இங்க பாரு லியா, என் மேல வந்துட்டு உனக்கு கோவம் இருக்கலாம். ஆனா என்னைக்குமே உன் மேல எனக்கு கோவமே வராது. உன் கூட நான் வாழ்ந்த நாள் தான் சந்தோஷமான நாள்னு சொல்லிட்டு சிம்மா சொல்ல, ஏதோ நம்ம சந்தோஷமான நாள்லாம் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஏன் இப்படி பேசுற? சாரி, நான் இனிமே உன்கிட்ட கோவப்பட மாட்டேன். ஆனா என்ன கொலை பண்ண மட்டும் சொல்லாதன்னு சொல்லிட்டு லியா அழுதுட்டு இருக்கா. சிம்மா பாக்குறான். நீ அழுகுறத முதல் தடவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ரெக்ரெட்னா என்னன்னு என் வாழ்க்கையில முதல் தடவை படுறேன். இதுக்கு மேல உன்னை யாரையும் எதுவும் பண்ண சொல்ல மாட்டேன், ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு லியாவை போய் தூங்க வைக்கிறான். அன்னைக்கு லியாவோட மனக்கண்ணுக்குள்ள போய் பாக்குறான். பார்த்தா அதுல கூட லியா யாரையோ கொலை பண்ற மாதிரியே அவளுக்கு உள்ள போயிட்டு இருக்கு. சிம்மா வேகமா அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். லியா, அது கனவுதான், ஒண்ணும் இல்ல. சாரி, நான் உன்னை பண்ண சொன்னதுல என்ன மன்னிச்சிரு. அத மனசுல இருந்து தூக்கி எந்திரிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பில்லோ ஒண்ணு இருக்கு. அதை கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த பில்லோல படுத்துட்டா ஸ்வீட் ட்ரீம்ஸ் மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மா இப்ப அவ மனக்கண்ணுக்குள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம லியா உட்காந்துட்டு அவளோட டீம் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் மாஸ்டர்லாம் இருப்பார்ல, அவர் கூட எல்லாம் அவ பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்க சிம்மா வரத பாத்துடுறா. சிம்மா நீ வா அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இந்த கனவை கண்டுட்டு அவ அடுத்த நாள் காலையில நிம்மதியா நான் இன்னைக்கு தான் தூங்குனேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. சிம்மாவை பார்த்துட்டு, உனக்கும் நிறைய கெட்ட கனவெல்லாம் இருக்கும்ல, ஏன்னா உன் நினைவுகள்ல கெட்ட சம்பவம் அவ்வளவு இருக்கு, நீ ஏன் இந்த பில்லோ யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு கேட்க, என் உடம்புல பவர் நிறைய இருக்குல்ல, அதனால நிறைய மேஜிக் வெப்பன்ஸ் எனக்கு யூஸ் ஆகாது, அந்த பில்லோவும் எனக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்ல லியாக்கு பாவமா இருக்கு. இவனுக்கு நிம்மதின்னு ஒன்னே கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல அப்படின்னு லியா நினைக்கிறா. நல்லவேளை இப்பதான் நான் உனக்கு இருக்கேன்ல, நீ அப்பப்போ என்னோட மனக்கண்ணுக்குள்ள வந்துரு, என்னோட நினைவுகள் எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு லியா சொல்லிட்டு இருக்கா. சிம்மா அடுத்து அவளை எழுப்பி விட்டு, அந்த நெக்லஸ் எனக்கு உடைஞ்சு போச்சு, நான் மறுபடியும் சரி பண்ணிட்டேன், இத போட்டுக்கோ, எந்த ஆபத்தும் உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நிறைய லெவல்ஸ் இருக்கு, ஆனா அதையும் தாண்டி யாராவது அட்டாக் பண்ணா அப்படின்னு லியா கேட்க, அட்டாக் பண்ணலாம், அட்டாக் பண்ணா உன்னை அந்த லெவலுக்கு கொண்டு போறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சிரும், நான் கண்டிப்பா உன்னை தேடி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லியா பாக்குறா. இங்க பாரு, இவ்வளவு தூரம் தள்ளியே நிக்கிறானே, பக்கத்துல வந்து ஒரு கிஸ் பண்றானா பாருங்கிற மாதிரி லியா மனசுல யோசிக்கிறா. சிம்மா மனசுல நினைக்கிறது என் காதுல கேக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லையே, கேட்ட மாதிரி தெரியல, இன்னும் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு லியா கிண்டல் பண்றா. சிம்மா லியாக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் லியா நீ பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீ இருக்கான்ல, அவன் இருக்கிற இடத்துல இருந்து ஏதோ பவர் சிக்னல் வந்திருக்கு. இந்த பவர் சிக்னலுக்காக தானே நிறைய பாப்பட்ட நம்ம சிம்மா விட்டு வந்திருந்தான். அதை பாக்குறதுக்காக நேரா உள்ளுக்குள்ள கிளம்பி போயிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.